அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது இந்த வெண்ணிலா சாகுபடி என்ற தலைப்பில் பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்மலாம் இதெல்லாம் எதுக்கு சொல்கிறோம்னா, நம்ம ஒரு பொருளாதாரத்தில் ஒரு அடுத்த ஒரு மேம்பட்ட நிலையில் போகிறதுக்காண்டி தான் நம்ம இந்த மாதிரி தலைப்பெலாம் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் தோட்டத்தில் வெண்ணிலா நடும் விதத்தில் பார்க்க போகிறோம். அதாவது தனி பயிராக வெண்ணிலாவை நடும் பொழுது இடைவெளி அளவை பொறுத்து ஹெக்டருக்கு சுமார் 1600 முதல் 2600 நாற்றுகள் வரை தேவைப்படும். வெளிநாட்டில் செய்த ஆய்வில் மிகவும் நெருக்கமாக நடும்பொழுது அதிக மகசூல் கிடைக்கும் பொழுதிலும் செயல்பாடுகளில் மிகவும் சிரமம் இருப்பதுடன் நோய்கள் எளிதில் தாக்குவதற்கான சாத்தியக்கூறுகளும் உள்ளன. எனவே நெருக்கமாக நடுவதை தவிர்ப்பதே நல்லது. தண்டு துண்டின் நீள அளவு, இப்போ தண்டோட துண்டு எப்படி நீள அளவு எப்படி இருக்கணும் தோட்டத்தில் நடும்போது அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, 1 மீட்டர் நீளமுள்ள வெண்ணிலா தண்டின் சுமார் 8 முதல் 10 கணுக்கால் 8லேருந்து 10 கணுக்கள் உள்ளதாக பார்த்துக்கணும். நடவிற்கு பயன்படுத்தினால் 2வது வருடத்திலேயே பூங்கொத்துக்கள் தோன்ற ஆரம்பிக்கும். 3வது வருடத்தில் கணிசமான அளவு மகசூல் கிடைக்கும். நடும் வெண்ணிலா தண்டு துண்டின் நீளம் 1 மீட்டருக்கு குறைய குறைய மகசூல் வருவது காலதாமதமாக ஆகும். எனவே 1/2 மீட்டர் நீளத்திற்கு குறைவான அளவிலுள்ள வெண்ணிலா தண்டு துண்டுகளை நடவிற்கு பயன்படுத்தாமல் இருப்பது நல்லது. அவ்வாறு பயன்படுத்தினால் வெண்ணிலாவின் மகசூல் எடுப்பதற்கு குறைந்தது 4 வருடங்களாவது ஆகும். அடுத்து இது நடுவதற்கான முறை முதலில் 1 மீட்டர் நீளமுள்ள வெண்ணிலா தண்டு துண்டுகளை 1 வார காலம் நிழலில், அதாவது நிழலான இடத்தில் பரப்பி வைக்க வேண்டும். பின்னர் கீழ்ப்பகுதியில் உள்ள 3 முதல் 4 வரை உள்ள இலைகளை நீக்கிவிட்டு நீக்கிய இடங்கள் மற்றும் அதன் கீழ் நுனியில் 1% போட்டோ கலவையை நனைத்து நட வேண்டும். பின்னர் தாங்கும் மரம் நட்டுள்ள குழியில் தாங்கும் மரத்தின் தூரிலேயே 15 சென்டிமீட்டர் தூரத்தில், அதாவது 2 அங்குல ஆழத்தில் சிறிய பள்ளம் தோண்டி வெண்ணிலா தண்டு துண்டின் இலையை நீக்கிய பகுதியை பள்ளத்தில் இருக்குமாறு கிடத்தி அதன் மேல் மண் மற்றும் இலை தலையிட்டு மூட வேண்டும். இவ்வாறு நடும்பொழுது தண்டின் கீழ் நுனி சிறிதளவும் மண்ணிற்கு வெளியே இருக்குமாறு நட வேண்டும். அடுத்து பை நாற்று நடுமுறை. பாலித்தீன் பை நாற்றுகளை நடுவதற்கு பயன்படுத்தினால் பைகளை நீக்கிவிட்டு பாலித்தீன் பை அளவிற்கு தோண்டிய குழியில் வைத்து மேலே மண்ணை கொண்டு மூடிடணும். பின்பு துண்டின் மேல் பாகத்தை தாங்கு மரத்துடன் இணைத்து கயிறை கொண்டு கட்டிவிட வேண்டும். மேலும் நட்ட தூர்ப்பாகத்தில் 4 முதல் 5 அங்குல உயரத்திற்கு இலை தலையிட்டு மூட வேண்டும். நடுவதற்கு உகந்த காலம் பொதுவாக வெண்ணிலாவை நடவை மிகவும் அதிகமான மழை பெய்யும் காலத்தில் நடக்கூடாது. தென்மேற்கு பருவமழை பெய்யும் பகுதிகளான மழை குறையும் காலமான ஆகஸ்ட் முதல் செப்டம்பர் மாதத்தில் நடுவது மிகவும் நல்லது. அல்லது பெருமழை ஆரம்பிப்பதற்கு முன்பே நடவு செய்துவிட வேண்டும். அதுபோல் வடகிழக்கு பருவமழை உள்ள பகுதிகளில் பெருமழை முடிந்த பிறகு அல்லது மிகவும் முன்னதாகவோ நடுவது நல்லது. இதுதான் தோட்டத்தில் எப்படி வெண்ணிலா சாகுபடி செய்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. மீண்டும் அடுத்த ஒரு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.